ஓகே, சமிட் டேவோட இது எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பராஃபு கேம்புக்கு சாரி ஃபார் இன்டரப்ஷன், பட் ஐ திங்க் இந்த சமிட் டேன்றது வந்து இன் ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆங்ஷியஸ் ஒரு ஆங்ஸைட்டி கொடுக்குற டே. ஆமாம் ஆமாம், உங்களுக்கும் அப்படி தான் இருந்ததா? தோணித்து அந்த சமிட் டே போகிறதுக்கு முன்னாடியே உங்களோட மனநிலை எப்படி இருந்தது அண்ட் அதோட பில்டப் எப்படி இருந்தது? தென் ப்ளீஸ் வாக் அஸ் த்ரூ சமிட் டே. ஓகே, சமிட் டே பொறுத்த வரைக்கும் லைக் ஐ செட் பராஃபோவில் போய் நீங்கள் மத்தியானம் 1:30 ரீச் ஆவீங்க. ஸோ அந்த கைட்ஸ் வந்து உங்களோட கம்பல்சரியாக தே வில் டெல் யூ டு டேக் ரெஸ்ட், ஸ்லீப் வெல், ஃபார் யூ டு ஹேவ் த கம்ப்ளீட் ரெஸ்ட் அண்ட் எவ்ரி திங், ஸோ தட் நீங்கள் வந்து அடுத்த கிளைம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ டியூரிங் தி டே வந்து அந்த கைடு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தட் வாட் இஸ் கோயிங் டு பி அ சமிட், ஹவு இஸ் இட் கோயிங் டு பி, இந்த டெரெயின் எப்படி இருக்கும், என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அண்ட் வாட் he will do if it happens or if it doesn't happen. ஓகே, அந்த எல்லா ப்ராசஸும் ஒரு ப்ரீஃபிங் மாதிரி இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து அந்த கைடு சொன்னால் 8 hours நீ 5000 meters கிராஸ் பண்ணணும். ஓகே, 8 hours-குள்ளே 5000 meters கிராஸ் பண்ணலை அப்படின்னா then we are coming down, because அதுக்கப்புறம் பாடி will not cooperate அப்படின்னா. அதாவது அந்த டர்ன் அரவுண்ட் டைம் வாஸ் தட். ஆமாம், 8 hours. ஸோ நம்மளே வந்து 4850 இருக்கும். நம்ம 8 hours-ல 5000 கிராஸ் பண்ணல அப்படின்னா then we will have to means you are really slow, or you are not going to do it. அந்த மாதிரி. ஆமாம், but your body is not ready to do it. ஸ்லோன்றதை விட உங்களோட பாடி இஸ் நாட் ரெடி. எக்ஸாக்ட்லி, தட் இஸ் தி சிச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீஃபிங் எனக்கு கொடுத்தோன்னே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. ஐயோ, என்ன இப்படி ஒரு பாம்பை தூக்கி போட்டானே நம்ம தலையில். சரி பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, அட்லீஸ்ட் பராஃபு வரைக்குமா வந்துட்டோமே, 1 camp before the summit அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல நான் இருந்தேன். பட் ஐ வாஸ், நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த செகண்ட் டேல சொன்ன மாதிரி. ஆமா, 1 day at a time, 1 step at a time. அவ்வளவுதான், அதே தான், இந்த போலேன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். So now you have come, இன்னி தேதிக்கு பராஃபு வந்திருக்கேன், அதுதான் என்னோட சக்சஸ். ஆமா, so I was like very, it was a pleasing memory for me. நான் பராஃபுல இருந்து you can have a view of கிளிமஞ்சாரோ. கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்ல கிராண்டா இருக்கும். அந்த லேண்ட்ஸ்கேப் பயங்கர காத்து, ரொம்ப விண்டியா இருக்கும், உங்களுக்கே தெரியும் பராஃபு. ஆமாம், பராஃபு வந்து பிகாஸ் தட் இஸ் தி பெனல்டிமேட் கேம்ப் ஆஃப் தி சமிட். ஸோ பயங்கர விண்டியாக இருக்கும். அதனால ஒரு ஃபீல் இருந்தது. யா, ஐ மீன் வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ டோன்ட் டூ இட். ஐ மீன் நான் யாருக்கும் ஆன்சர் பண்ண வேண்டியதில்லை, பிகாஸ் ஐ வாண்டட் பட் நடக்கலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். பட் ஐ ஹேட் அ வெரி குட் ரெஸ்ட். நான் நல்லா சாப்பிட்டேன், நல்ல ரெஸ்ட் எடுத்ததுனால ஐ ஃபெல்ட் வெரி ஸ்ட்ராங், நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது பாடி அட்லீஸ்ட். அண்ட் தென் திருப்பி 8 மணிக்கு வந்து ஹீ கேவ் அனதர் ப்ரீஃபிங். இந்த ஈவினிங் 8 மணிக்கு வந்து ப்ரீஃபிங் கொடுத்தா. அகைன் ஐ வாஸ் ஸ்லீப்பிங். நல்ல ரெஸ்ட் எடுத்ததுனால உடம்பு வந்து பயங்கர ரெக்கவரி கிடைச்சிது. ஸோ யூ ஆர் வெரி ரிலாக்ஸ், வெரி ரிலாக்ஸ். எக்ஸாக்ட்லி.